ஜப்பான்லயே செம்ம ஃபேமஸான ஒரு டாப் மோஸ்ட் மாடலு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க அழகுக்காகவே பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அட்லீஸ்ட் அவங்க நிழலையாச்சும் தொற்ற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிரேஸ்ல இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் சர்ஜரி தான். ஸோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பண்ணி அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்டே வந்துடுது. எப்படின்னா அவங்க மூஞ்சி ஃபுல்லாக வந்து கருப்பு கருப்பாக ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. எப்படியாச்சும் இந்த நம்பர் 1 பொசிஷன்லேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே யாருமா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செம்மையாக சொல்லியிருப்பாங்க இந்த மூவியில். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சில அடல்ட்ரி கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். பட் இருந்தாலும் சின்ன பசங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. ஸோ ஃபுல்லாக மம்மி மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் லைக்கோ, டாப் மோஸ்ட் மாடலு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லாத்தையும் அவுத்துட்டு இருக்காங்களா, அப்படியே கை காலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தான். அண்ட் மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க ஒரு நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு செகண்ட்லேயே விற்று போகுது. எல்லா மேகசின்ஸ்லுமே கவர் ஃபோட்டோ இவங்க தான். மக்கள்லாம் பயங்கரமா மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்ஸையுமே ஒரு ஆட்ல நடிச்சிருக்காங்க, பியூட்டி ஐஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆட்ஸு ஃபிலிம்ஸ் எல்லாம் நடித்து செம்ம பாப்புலராக இருக்கா. ஸோ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்காளா, இது பாரு இந்த உலகத்துல யார் அழகு அப்படின்ற மாதிரி அந்த மிரர் கிட்ட கேட்குறா. ஸோ அப்படியே வந்து இவளை தானே காட்டும் அந்த மிரரு. அப்படியே வந்து பார்த்து ரசிக்கிறா அவளோட பாடியவே. ஸோ செம்ம அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டுடியோவில் காட்டுறாங்க. இவன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்தில் வந்து லைக்கோட அசிஸ்டன்ட் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பேர் டடா. டடா வந்து இந்த தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க தண்ணியை வந்து குடிச்சிட்டு தடாவோட மூஞ்சிலேயே துப்பிடுறா. என்ன தண்ணி குடிச்சிருக்க, எனக்கு கோல்டு வாட்டர் பிடிக்காதுன்னு தெரியும்ல, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டுறா. ஸோ பார்த்தா ஒருத்தன் வரான் பொக்கே எடுத்துக்கிட்டு. இவன் ஒரு செம பணக்காரன் போல, இவன் வந்து லவ் பண்ணுறா போல. வா டார்லிங் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிட இவனும் வரான். பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா எல்லாரும் வெளில போயிடுறாங்க. ஸோ இதுங்க ரெண்டும் அந்த ரூம்குள்ளே சம்பவத்தை செய்ய கொஞ்ச நேரத்தில் காட்டுறாங்க. வேற ஒருத்தன் கூட வந்து இவ சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்கா. சரி ஓகே, நான் டைரக்டர் கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மூவியில் நீ தான் நடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உங்க ஒய்ஃபை குழந்தைய கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு இவ சொல்ல, சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அங்கேருந்து குளிச்சுன்னு இருக்கும் போது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஆக்சுவலி இவங்க வந்து ஏஜென்சியை நடத்துகிறவங்க, இவங்க தான் ஹெட்டு. இந்த மாதிரி நான் வந்து அவங்க கூட வந்து இருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்ல, அவளும் வெக்கமே இல்லாமல் அப்படியா சூப்பர் சூப்பரு, ஸோ அத்த ஃபிலிம்க்கு நீ தான் நடிக்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் வந்து சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. கட் பண்ணா லைக்கோவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டுக்கா. அப்போ ஒரு ரூமா காட்டுறாங்க. எல்லா ரூமே வந்து வேற லெவல்ல இருக்கு. இவளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி வச்சிருக்கா. வால் ஃபுல்லா பார்த்தா இவளோட போட்டோஸ் தான். அவ்வளோ போட்டோஸ் தொங்கிட்டு இருக்கு. அண்ட் கண்ணாடி முன்னாடி போய் நின்று சிகரெட் அச்சுன்னு இருக்காளா. அவ மூஞ்ச பார்த்து அவளே ரசிச்சிட்டு இருக்கா. அப்ப முடிய வந்து தூக்குறா. பார்த்தா ஏதோ பிளாக் கலர்ல மார்க் இருக்கு. இதை பார்த்துட்டு கத்துறா பாருங்க. அப்படியே லைக்கை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுவாளே அவளை காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து பிளாக் கலர்ல மார்க் வந்துச்சான். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் அவளோட கண்ணு தவிர மற்ற எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தான். இது யாருக்கும் தெரியக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நிற்கிறான். சொல்லிட்டுக்கா. ஸோ உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் வந்து ஓகே இந்த பிளாக் கலர் மார்க் வந்திருக்கு, நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கு இன்னொரு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. இவங்களும் ஒரு பொண்ணு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல கத்தின்னு இருக்கா. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் இப்படி ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைக்கும் யார் கத்துறது ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒரு பொண்ணு நின்று கத்தின்னு இருக்கு. மூஞ்சு ஃபுல்லாக கருப்பாக இருக்கு. எப்படி இப்போ லைக்கோவுக்கு வந்திருக்கோ, உடம்பு ஃபுல்லாக இருக்கு. இதை பார்த்துட்டு லைக்கோவே மறந்துடுறா. லைக்கோ அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க பேர் வந்து டஷிகி. ஸோ டஷிகினே கூப்பிடுவோம். டஷிகி வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து சரியாகணும், ஏன்னா அவளுக்கு நிறைய ஷோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த டாக்டரும் ஒரு ஊசி மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து வாங்கிக்கிறாங்க இவங்களும்.
நடுவில் காட்டுறாங்க ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி டடா அவங்க அசிஸ்டண்ட் உட்கார வச்சு தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் லைக்கோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லைக்கோவா அவங்க செம்ம அழகு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, அண்ட் நான் இல்லாமல் எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க அப்பெல்லாம் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. அப்படியே லைக்கோவை காட்டுறாங்க. லைக்கோ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு திரும்பியும் வந்துட்டாங்க போல் இருக்கு. லைக்கோவை பார்த்தா செம்ம பிஸி ஸ்கெடியூலில் ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறம் மேகசின்ஸ் எல்லாத்துலேயும் இவங்க தான் கவர் ஃபோட்டோவே, அதுக்கப்புறம் ட்ராமாலாம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த பிஸி ஸ்கெடியூலில் ஓடிட்டு இருக்க அப்படியே இது எல்லாத்தையும் மாண்டேஜாக காட்டுறாங்க. ஸோ டடா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்களா லைக்கோவை. ஸோ லைக்கோவா எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, ஆமாம் நாளைக்கு என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களும் வந்து சில ஒர்க்லாம் சொல்கிறாங்க. டடா வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்தில் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க அண்ட் உங்கள் ஸ்கின்னு செம்மையாக இருக்குது அப்படியே அதெல்லாம் கேட்டுட்டு மூஞ்ச போட்டு தடவுறா. டடாக்கா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வந்து இவன் மேக்கப் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கோ ரிமூவ் பண்ணிட்டு இருக்க, ஒரு பிளாக் கலர் மார்க் திரும்பியும் சீக்ஸ் கிட்ட வந்திருக்கு. இதை பார்க்கும்போது செம காண்டவரா, டக்குன்னு அப்படியே பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுன்னு இருக்கா. ஸோ டடா அதை கேட்டுட்டு என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அழகா இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்போட கேட்குறா. ஆமாம் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, என்னை ரொம்ப பிடிக்குமா. டடாவை பிடிச்சி உட்கார வச்சு அப்படியே அவங்க மேலே ஏறி உட்கார்றா. டடாக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்களும் தான் அழகா இருக்கீங்க, கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டால் ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடவ ஆரம்பிக்கிறா. அவங்கள கட் பண்ணா இங்கே டஷிகி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆக்சுவலி எங்கள் அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லைக்கோவோட சிஸ்டர் போல இவ. டஷிகியா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணையே பார்த்தா லைக்கோவுக்கு சில லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கா. இவளாம் அந்த லெட்டர் எடுத்துன்னு போய் பாத்ரூமில் உட்காந்து பச்சுன்னு இருக்கா. அதில் வந்து அந்த பொண்ணு எழுதியிருக்கா, அந்த மாதிரி வந்து நான் டோக்கியோவுக்கு வந்தேன், உங்களை பார்க்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து பார்க்க முடியல. ஆக்சுவலி உங்கள் பாஸ் கூப்பிட்டுட்டு போய் என்னை வந்து லஞ்ச்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து நம்பர்லாம் கேட்டேன் இந்த மாதிரி உங்களது, ஆனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கக்கா. ஸோ நான் நல்லா படிக்கிறேன், அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் எழுதிருக்கு. இதெல்லாம் படிக்கும் போதே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போன்னு பார்த்து டடா வராங்க, சமைக்கிறாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைக்கோ கிட்ட கேட்க, உடனே லைக்கோ வந்து, என்ன நான் உன்னை தொட விட்டதால நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியோ என் மேலே அப்படின்ற மாதிரி கேட்க, டடா வந்து அழுதுகிட்டே வெளில போயிடுறாங்க. ஸோ பார்த்தா வந்து அத்தனை நாளே வந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து முதலாக லைக்கோ வந்து கூட இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களும் இவனும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து டஷிகி பார்த்துன்னு இருக்காங்க. என்னது இது, இந்த நியூஸில் அப்படியே வெளில வந்துச்சு, ஸோ நான் இதை எப்படியாவது கவர் பண்ணுறேன், பாரு டடா இதை நீ தான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும், ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கு. சரி ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி டாடா சொல்லிட்டு இருக்காங்க. லைக்கோ இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ தானே லீக் பண்ண இந்த விஷயத்த, நான் உன்னை திட்டிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைன்னு தலையாட்டுறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலி அவங்க தங்கச்சியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல்ட்டுக்கு. ஸோ அவங்க ஒரு புல்வெளி மாதிரி இருக்கு, அங்கே வந்து அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு வராங்களா அந்த டாடா. லைக்கோவும் அவங்க தங்கச்சியை உட்காந்து பேசின்னு இருக்காங்க. நான் அவங்க ட்ராமாஸ்லாம் பார்த்தேன்க்கா, சூப்பராக இருக்குது அண்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, எனக்கும் இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு தான் ஆசையாக இருக்குது. இந்த ட்ராமாஸும் சரி ப்ளஸ் இந்த இன்டர்வியூஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எல்லாத்தையும் குவிட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வருது இவங்க நோக்கி. ஸோ அப்போ வந்து லைக்கோட தங்கச்சி சொல்கிறா, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் விடு, நீ முதல் வந்து அழகாகு, உன்னோட வெயிட்டை வந்து குறை, அதுக்கப்புறம் வந்து சர்ஜரிலாம் பண்ணிக்கோ, அழகாக மாறு, ஏன்னா அழகு தான் வந்து இங்கே ஸ்ட்ராங்கு, எல்லாரும் அப்போ தான் உன்னை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி லைக்கோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கரெக்டு தான்க்கா, ஆனால் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் உனக்கு வந்து காசு வர்றது இல்லையா, வேணா நான் உனக்கு அதிகமாக அனுப்புகிறேன் காசு அப்படின்ற மாதிரி லைக்கோ சொல்ல. அது ஓகே தான், ஆனாலும் வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு மனப்பக்குவமும் கிடையாது, நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது உங்களை மாதிரி அழகாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கட் பண்ணால் வந்து சில டிடெக்டிவ்ஸாக காட்டுறாங்க, இந்த மாதிரி இவங்க தான் வந்து லைக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க டிவியில். லைக்கோவுக்கு வந்து நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை அப்படியே காட்டுறாங்க, அவளோட சிக் போன்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ அப்போ வந்து டிவி ஷோஸில் கேட்டுட்டு இருக்காங்க, உங்கள் அழகின் ரகசியம்
விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் யோகா பண்ணுவேன், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக போய் தான் சொல்லிட்டு இருக்கா லைக்கோ. இதெல்லாம் அந்த டிடெக்டிவ்ஸ் பார்த்துட்டு, இவ தான் நம்ம ட்ரம்ப் கார்டு, இவளை வச்சு தான் நம்ம எல்லா இன்வெஸ்டிகேஷனுமே ஸ்டார்ட் பண்ணணும், அந்த கிளினிக்கே சரியான ஃப்ராடு கிளினிக்கு, அதை எப்படியாச்சும் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இவ தான் அதுக்கு கரெக்டான ஆளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ லைக்கோ உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பக்கத்தில் டஷிகி வந்து உட்கார, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கோ கேட்குறா. இந்த மாதிரி என் ஃபேமிலிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அனுப்புறேனே மாதம் அப்படின்னு சொல்லிட்டு டஷிகி சொல்ல, இல்லையே என் தங்கச்சி சொன்னால் காசே அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி வந்து இப்போ ஒன்று மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி வரை பண்ணிட்டோம், நான் இன்வெஸ்ட் பண்ண காசை கூட நான் திரும்ப எடுக்கல, உனக்கே ஞாபகம் இருக்குல்ல உன்னை கூப்பிட்டு வரும்போது நீ ஒன்றுமே இல்லாமல் வந்த, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஃபேம் ஆயிருக்க, யாரால என்னால் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. லைக்கோவால் வேறு எதுவுமே கேட்கவும் முடியல. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வரா, கோயி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ தான் வந்து நியூ மாடல், இதுக்கப்புறம் இவளும் வந்து உன் கூட வந்து ஆட்ஸ்லாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, லைக்கோக்கா செம்ம காண்டாவுது அந்த பொண்ணை பார்க்கும்போதே, இவன் நம்மளுக்கு காம்படிஷனாக வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா வந்து இவங்க 2 பேருமே வந்து ஆட்ஸ் நடிக்கிறாங்க, ஒரு மாதிரி மாண்டேஜாக காட்டுறாங்க. இப்போ அப்படியே வந்து லைக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கா, கோயி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கா. எல்லா மேகசின்ஸ்லையுமே இவ ஃபோட்டோ தான். இப்போ எல்லாருமே கோயி பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க, லைக்கோவை பற்றி பேசுறதே இல்லை. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காளா, மேகசின்ஸ் எல்லாத்துலேயுமே இவ ஃபோட்டோ தான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சடக்கச்சின்னு இருக்கா. ஸோ ஒரு மாதிரி ஆகுது லைக்கோவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. பார்த்தா வந்து நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஓடுறா மாடிக்கு. இதை பாருங்க, ஒன்றும் பண்ணிக்காதீங்க, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உங்களுக்கு நான் தேவையில்லைல்ல, இப்போதான் அந்த பொண்ணு வந்துட்டாளே, அவளே போய் இது பண்ணுங்க, நான் தேவையில்லைல்ல உங்களுக்கு, நான் சாக போகிறேன், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா டஷிகி வராங்க. இதோ பாரு, உன் பிளேஸை யாராலுமே எடுத்துக்க முடியாது, நீ தான் இங்கே பாப்புலர், சரியா, இதோ பாரு எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு மயக்க ஊசி போட்டு விட்டுடுறாங்க அவளுக்கு. நடுவில் அப்படியே அந்த இன்டர்வியூஸையும் காட்டுறாங்க. ஸோ இந்த டஷ்கி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஆமாம் லைக்கோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எல்லா விஷயமும், ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் பைத்தியம் மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீங்கள் தானே அவளை மாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த டிடெக்டிவ் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபோட்டோவை காட்டும் போது, உங்களை மாதிரியே வந்து இருக்காளே லைக்கோ, நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி தானே லைக்கோவை மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து அவளை என்ன மாதிரியே மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சின்ன வயசில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி லைக்கோ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வச்சுருக்காங்க. இவங்க கட் பண்ணால் அப்படியே காட்டாங்க. இந்த மாதிரி லைக்கோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அந்த முதல் ஒருத்தவங்க கூட சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன்கிட்ட ஃபோனை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி வந்து நீ அந்த பொலிட்டீஷியனை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற, அந்த நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக தான், ஜஸ்ட் ஒரு நேம்காக, ஆனால் நான் உன்னதான் லவ் பண்ணுறேன், வேணா நாங்கள் ஹனிமூன் போகிறோம், அப்போ நீ வா, நான் வேணா அவளை டம்ப் பண்ணிட்டு உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானா. லைக்கோக்கு இதெல்லாம் கேட்கும்போது செம்ம காண்டாவுது. அவன் தெனா வெட்டாக தான் இருக்கான். இந்த மாதிரி லைக்கோவை எப்படியாவது கழட்டி விடணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான் போல் இருக்கு. ஸ்ட்ரைட்டாக லைக்கோ வந்து டடா வீட்டுக்கு போகிறா. ஸோ டடா வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, அதை பாரு நான் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டேன், நீ காசு வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகலான்னும் போது கரெக்டாக லைக்கோ வராளா. என்ன பண்ணுறடாடா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசிகிட்டு இருக்க. அவன் பாய் ஃப்ரெண்டாக நின்றுட்டுருக்கான். டக்குன்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஒரு மாதிரி நடந்துக்கிறா. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட சம்பவம் செய்ய ஆரம்பிச்சிடுறா லைக்கோ. இதெல்லாம் டடா பார்த்து அழுதுட்டுருக்கா. ஸோ அத்தனை நாள் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறா லைக்கோ, உன் கூட இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி வந்து லைக்கோ வந்து அந்த டடாவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, அவனை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா இங்கே வந்து டடாவை கட்டி போட்டு வச்சிருக்கா. இந்த பாரு நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேவலமான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காளா. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொல்லியிருக்கா 2 பேரையுமே. லைக்கோ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் இருந்திருப்பா. ஸோ அதனால வந்து அந்த பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிக்க சொல்லியிருப்பாப்ப. டடாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஆசிட் அடிச்சுட்டு ஓடி வரான். காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி பதறான், ஐயோ நான் ஆசிட் அடிச்சிட்டேன் அந்த பொண்ணு மேலே, என்னாச்சுன்னு தெரியல, நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. டடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
ஸ்ட்ரெயிட்டா லைக்கோவை பார்க்க போறாங்க. லைக்கோ வந்து தெனாவட்டா பேசிட்டு இருக்கா. ஆமா, உண்மையிலே ஆசிட் அடிச்சிட்டீங்களா? நான் சும்மா தானே சொன்னேன், நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போறீங்க, என்ன பண்றது, நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இவங்களா பதறாங்க. நீங்க தானே சொன்னீங்க ஆசிட் அடிக்க சொல்லி, அதனால தான் வச்சோம் அப்படின்னு சொல்லும் போது, சும்மா சொன்னேன்ப்பா, நான் அவங்க 2 பேரையும் லவ் பண்றேன், தேங்க்யூ ஸோ மச் இந்த விஷயத்த பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா அவன் திரும்ப வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கானா. இவளுக்கு அவள் தான் செம்ம சந்தோஷம். திரும்பியும் அவன் வந்து லைக்கோவை பார்க்க வர, லைக்கோ வந்து கேட்குறா, ஆமா இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்றேன், அதனால உன்னை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு அவன் பிளேட் அப்படியே திருப்பி போட, லைக்கோ கேட்குறா, ஏன் வந்து நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண அப்படின்னும் போது, உனக்கே தெரியும் நான் தான் வந்து எங்கள் வீட்டிலே வந்து பெரிய பையன், அண்டு எனக்கு சில விஷயம்லாம் தேவைப்படும்ல, அவளும் பெரிய பணக்காரி, ஸோ அதனால தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே டிடெக்டிவ்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கிளினிக்கில் வந்து கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண 2 பேர் வந்து செத்துட்டாங்க, இதுக்கப்புறமும் இந்த கேஸை வந்து நம்ம மூடி மறைக்கக்கூடாது, ஸோ நம்ம ட்ரம்ப் கார்டை வந்து யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு, லைக்கோ கிட்ட நம்ம போய் பேசி எல்லா விஷயத்தையும் பண்ணி இதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ண அந்த டிடெக்டிவ் வந்து லைக்கோவை பார்க்கறதுக்காக வராரு. ஸோ லைக்கோ கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஒரு கார்டு தராரு. அதுக்கப்புறம் நீங்கள் தானே வந்து டைகர் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னது டைகர் லில்லியா, எதுக்கு புது பேர்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைக்கோ கேட்குறா. டைகர் லில்லினா என்ன தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் இவ்வளோ அழகாக மாறுறதுக்கு. ஸோ அந்த கிளினிக்கில் போய் நீங்கள் சர்ஜரி பண்ணீங்களே, அந்த கிளினிக் வந்து எவ்வளோ இல்லீகலான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் அதனால இறந்து போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே லைக்கோ வந்து, என்ன பற்றி பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, கிளினிக் அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இதோ பாருங்க உங்களுக்கு பொய் கூட சொல்ல தெரியல ஒழுங்கா, அந்த கிளினிக்ல தானே நீங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவனை வந்து மயக்கிடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே லைக்கோ வந்து கையை பிடிக்க, பாருங்க இந்த விஷயம்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன டவுன்லேருந்து தான் வந்திருப்பீங்கல்ல, அந்த சின்ன டவுனில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போது எப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்து கையை எடுத்துடுறா லைக்கோ. நீங்கள் என்னத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும், ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது, எத்தனையோ பொண்ணுங்க அந்த கிளினிக்கு போகிறாங்க, போயிட்டு அவங்கள வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணீங்க, அதை வந்து அந்த வேனையாச்சும் மாற்றி இருக்கலாம், உங்கள் அசிஸ்டண்ட்டை வச்சு ஆசிட் அடிக்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லவும் இவ பதறிடுறா. இவ பாருங்க நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரில, சரி ஓகே நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், நான் ஒரு ஃபைலை குத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாரு. நீ இதை பண்ணலன்னா அந்த விஷயத்த சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபைலை பாருங்கள், இதில் எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துட்டு போயிடுறாரு. லைக்கோவா வீட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ நிறைய பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ்லாம் வந்து இந்த மாதிரி மாறிட்டு இருக்கா, கொஞ்ச நாளில் இந்த மாதிரி நம்ம ஃபேஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதறா. ஸோ இந்த ஆங்ஸைட்டிலாம் தாங்க முடியாமல் இவ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே படுத்துடுறாளா. அத்தனை நாள் வந்து இந்த டிவியை பார்க்குறா. பார்த்தா அதில் வந்து கோயி வந்து பியூட்டி ஐஸ் பார் ஃபஸ்ட்டு இவங்க நடிச்சிருப்பாங்க அந்த ஆட்ல, இப்போ இவன் நடிச்சிட்டு இருக்காளா. இதை பார்க்கும் போதே அவளுக்கு செம்ம காண்டாவுது. உடனே டடா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டடா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இந்த மாதிரி உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்ல, நீ என்னை லவ் பண்ணுற தானே, எனக்கு இவளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல, அவள் மூஞ்ச கிழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பார்த்தா லைக்கோ வந்து ஒரு ஷோக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறா. ஸோ அதனால் இவளுக்கு இல்யூஷன்லாம் வருது. கண்ணாடி முன்னாடி பார்க்குறா, ஒரு பட்டாம்பூச்சி வந்து இவன் மேலே வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது இருக்கு, நேரில் பார்த்தா இல்லை. ஸோ திரும்ப பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னே தெரில அவளுக்கு. ஸோ அந்த ஷோவும் ஆரம்பிக்குதா. இந்த மாதிரி இவட்ட பேசிட்டு இருக்க இவளுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. பட்டாம்பூச்சிலாம் இவன் மேல வந்து பறக்கிற மாதிரியும், பக்கத்துல இருக்கிற பொருள்லாம் இவன் மேல வந்து விழுற மாதிரியும், அப்படியே இவன் வந்து தரையில பழுத்து உருண்டுட்டு இருக்கா. எல்லாரும் பாக்குறாங்க, என்ன ஆச்சு இவளுக்கு, பைத்தியம் ஏதாவது புச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியே சைட்ல காட்டுறாங்க. கோயை வந்து இந்த தடா வந்து மூஞ்ச கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. கோயி கேக்குறா, என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என் மூஞ்ச கிழிக்க போறீங்களா, வந்து கிழிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கேஷுவலா சொல்லிட்டு இருக்கா. தடாவா ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கா. இவளுக்கு அறிவு எங்க போச்சுன்னே தெரியல, எது சொன்னாலும் பண்ணுவா போல் இருக்கு. ஸோ இவளும் அப்படியே பயந்துட்டு நின்றுட்டு இருக்க. அப்படியே இங்க காட்டுறாங்க லைக்கோவை ஒரு மாதிரி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா. அங்கேயே ஒரு கட்டத்துல வந்து அழகுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அவ்வளவுதான், உன் கரியரே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்து எழுஞ்சிக்கிறா. கண் முழிச்சு பார்த்தா டாடாதான் இருக்கா. அப்படியே பைத்தியக்கார மாதிரி ஓடுறா. ஓடி போய் வாமிட் எடுக்கிறா. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டடா கேட்க, அவ்வளவுதான் இல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல, எல்லாரும் என்ன மறந்துடுவாங்கல்ல, என்னை மறக்கிறதுங்கிறது நான் சாகிறதுக்கு அர்த்தம், என் கரியரே முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், யாரும் எனக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டாங்கல்ல, மக்கள் எல்லாம் என்ன மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருக்கா. நான் சாக போறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு. டாடாதான் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த இவளா டாடாவை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறா வெளில. ஸோ மழையில ஓடிட்டு இருக்காளா. ஒரு கட்டத்துல வந்து ஒரு இடத்துல உட்கார்றா, மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கீழே விழ அது எல்லாத்தையும் அப்படியே தண்ணியோட வாரி போட்டுட்டு இருக்கா வாயில. ஸோ அப்படியே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு, அங்க ஒரு பட்டாம்பூச்சியும் இருக்கு. ஸோ அப்படியே அந்த பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி போய், சொல்லு யார் அழகா இருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி பைத்தியம் மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இந்த டடாவை தான் காட்டுறாங்க. அவ வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்குலாம் போஸ்ட் பண்ணிடுறா இவ போயிட்டு. ஸோ கொஞ்ச நாள்லயே வந்து லைக்கோ வீட்டுக்கு வெளில நின்று, நீங்கள் இந்த மாதிரி இந்த கிளினிக் கிட்ட இது பண்ணீங்களா, நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவ ஃபேக்கா, இந்த மாதிரி எல்லாமே ஃபேக்கா, அவளோட ஸ்கின் வந்து உண்மை கிடையாதா, இந்த மாதிரி சர்ஜரி தான் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேவலமாக பேசிட்டு இருக்காங்க இவளை பற்றி. பார்த்தா வந்து ஒரு பெரிய மேசிவ் இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு இவளை கேள்வி கேட்கறதுக்காக. லைக்கோவா ஒரு மாதிரி உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்த்தா உடம்பு ஃபுல்லாக பிளாக் கலர் மார்க் வந்துச்சு, மூஞ்சலெல்லாம் பிளாக் கலர் மார்க் வந்துச்சு. ஸோ அப்போ டஷிக்கி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நான் என் லாயர்கிட்ட பேசி ஒரு ஸ்பீச் மாதிரி எழுதி வச்சிருக்கேன், எந்த ஒரு வார்த்தையும் மாறாம பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளா ஒரு மாதிரி இருக்கா, இவ கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே வந்து கேட்குறா இந்த மாதிரி டஷிக்கி கிட்ட, நான் வந்து உங்களுக்கு காசு வந்து சம்பாதிச்சு குத்தனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ பண்ணதான், ஆனால் இப்போ எல்லா மாடல்ஸுமே வந்து நம்ம ஏஜென்சி விட்டு போயிட்டாங்க, நிறைய ஷோஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, நான் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கணும், ஏன்னா நான் தானே உன்னை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்ல யாரோ கதவு தட்டுறாங்க. பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கான். சரி ஓகே, நீ வந்து எப்படியாவது மேக்கப் போட்டு இதெல்லாம் மறைச்சிருப்பா, அவளை கூட்டணுவா அப்படின்னு சொல்லிட்டு டஷிக்கி வெளில போயிட, இவர் வந்து மேக்கப் போட்டு மறைச்சிட்டு இருக்காரு எங்கெங்கெல்லாம் பிளாக் மார்க்ஸ் இருக்கோ. அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்க போகுது. ஸோ இவ வந்து நடந்து வரா, யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. அந்த டிடெக்டிவ் தான் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி, இப்போ பாருங்க டைகர் லில்லி, இப்போ நீங்கள் இதை பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. இவ வந்து சொல்கிறா, ஆமாம் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பாருங்க இதுக்கு மேலேயும் வந்து உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அழகாக இருக்கணும், அழகாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, உங்களோட ஃபெதர்ஸை நீங்கள் லூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் எனக்கும் புரியுது, என்னை நேசிக்கிறவங்க யாருமே இல்லை, அதனால நானே என்னை அழிச்சிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. டக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக ஃப்ளாஷு தான், அப்படியே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவர் எல்லாரும் கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் சர்ஜரி பண்ணீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவ எதுவுமே பேசலை, ஒரு கத்தி எடுத்து அப்படியே கண்ணில் குத்திக்கிறா. ஒரு நிமிஷம் அந்த ஃப்ளாஷ் எல்லாமே நின்றுது, யாருமே ஃபோட்டோ எடுக்கல, அப்படியே கண்ணிலேருந்து ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கு. அந்த ஒரு நிமிஷம் கழிச்சு எல்லாருமே திரும்பியும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை அப்படியே லைக்கோ கீழே விழுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே இவளை சுற்றி வந்து ரெட் கலர் ஃபெதர்ஸாக பறந்துட்டு இருக்கு. ஸோ கட் பண்ணால் வந்து இந்த மாதிரி எல்லாருமே இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்காங்க, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மக்கள் எல்லாருமே வந்து சில பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க, சில பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்க, அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து அவள் பண்ணாலுமே அழகாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டிடெக்டிவ் வந்து ஏதோ ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறா. ஆக்சுவலி அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, லைக்கோவோட தங்கச்சி தான். இவளும் வந்து வெயிட் எல்லாம் குறைச்சி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா போல் இருக்கு. அண்ட் அந்த டிடெக்டிவ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து டைகர் லில்லி வந்து எப்போவுமே
ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருப்பாங்க, அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆனால் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, இந்த கிளினிக் அப்படின்றதெல்லாம் புதுசாக உருவாக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் தான் பொண்ணுங்க வந்து அழகு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அப்சஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும், அதனால இந்த விஷயம்லாம் திறந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த கோயி வந்து செம்ம ஃபேமஸ் ஆயிட்டா, ஏன்னா லைக்கோ இப்போ இல்லாததுனால. இவ மெக்சிகோவுக்கு போயிருக்கா ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக. சரி ஓகே நம்ம வந்து வேற ஒரு பப்புக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு கோயும் அங்கே போகிறா. போயிட்டு சரக்கு வச்சுட்டு இருக்கும்போது யாரோ கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, டாடா மாதிரி இருக்குது. அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. பார்த்தா வந்து அங்கே ஒருத்தவங்க சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு அவங்க வந்து திரும்புறாங்க. அது வேற யாரும் கிடையாது, லைக்கோ தான். ஐ பேட்ச் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே இவ கோயியை பார்த்து சிரிகிற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தையே முடிகிறாங்க. ஸோ இதோட இந்த மூவி முடியுது. ஆக்சுவலி இந்த மூவியில் வந்து டார்க் சைட் ஆஃப் ஃபேம், அதுக்கப்புறம் வந்து மாடலிங் இண்டஸ்ட்ரி, இதுக்காக பண்ணுற பிளாஸ்டிக் சர்ஜரி, அப்புறம் அந்த கிளினிக், இதை பற்றி எல்லாமே காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி லைக்கோ வந்து அடிக்கடி ஒரு பட்டாம்பூச்சியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து லைக்கோவையும் பட்டாம்பூச்சியுமே கம்பேர் பண்ணி தான் இந்த மூவியில் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா வந்து பட்டாம்பூச்சி வந்து ஃபஸ்ட்டு பிறக்கும் போது ஒரு புழுவாக தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து ரெக்கெல்லாம் முளைச்சி அழகாக வந்து மாறும். ஸோ அதே மாதிரி தான் லைக்கோவும் சின்ன டவுன்லேருந்து கூட்டு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகாக மாற்றிருப்பாங்க. ஆனால் வந்து உண்மை என்ன அப்படின்னா வந்து அந்த பட்டாம்பூச்சி வந்து கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடு இருக்கும், சீக்கிரமாகவே செத்துரும். அதே மாதிரி தான் லைக்கோவும். ஸோ அழகாக மாறியிருப்பாங்க அண்ட் ஃபேமில் செம்ம டாப்பில் இருந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேம் குறைய அண்ட் அவங்களோட சைட் எஃபெக்ட்னால பிளாக் கலர் மார்க்ஸ் வர அவங்களோட மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். அண்ட் புதுசாக வேற ஒரு பொண்ணு வந்திருப்பா கொய். அதனால இவங்க ஃபேம் வந்து கம்ப்ளீட்டாக காலியாகிற நிலைமையில தான் இது எல்லாமே நடந்திருக்கும். இவங்க வாழ்க்கையும் பட்டாம்பூச்சி மாதிரி தான், கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்ல வந்து லைக்கோ வந்து ஒரு பார்ல காட்டியிருந்திருப்பாங்க. ஆமாம், லைக்கோ வந்து செத்துருக்க மாட்டாங்க, கண்ணில் குத்தின பிறகு. ஸோ 5 வருஷம் கழிச்சு தான் இந்த சீனே காட்டியிருப்பாங்க. மெக்சிகோவில் ஒரு இடத்துல வந்து இன்னமும் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அண்டர் கிரவுண்டில். யாருக்குமே தெரியாமல் இந்த ஃபேம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிரவுண்டில் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அந்த ஐ பேட்சை போட்டுக்கிட்டு. ஸோ அப்போ தான் கோயும் பார்த்துருப்பா. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த மூவி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி வந்து ஒரு மங்கா 2 பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஸோ கடைசியாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே கைஸ், இந்த மூவி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் மூவி கண்டிப்பாக சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே கைஸ், பை.